Assalamualaikum friends, welcome back to our channel. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுட்டேன். கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூட 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா நீங்கள் 5 கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே நறுக்குன பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா செவந்து வரட்டும். பாருங்க, வெங்காயம் நல்லா செவந்துருச்சு. இது கூடவே நறுக்குன தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலையும் மல்லிக்கீரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே துருவின தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ கடைசியாக தான் சேர்க்கணும். ஆரம்பத்திலே சேர்த்தோம்னா அது கருகிரும். அதுக்கப்புறம் டேஸ்ட்டு நல்லா இருக்காது. தேங்காய் பூ சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சுவையான ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.